தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி எங்கே என்ற தகவல் தற்போது தெரிய வந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற வளாகத்தில் சீருடையுடன் இருந்த ஏடிஜிபி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை நேரான செய்தியாளர் பார்த்தசாரதி, விவரம் என்ன? அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு அருகே உள்ள கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த தனுஷ், இவர் கண்டெய்னர் ஒரு நிறுவனத்தில், லாஜிஸ்டிக் நிறுவனத்தில் ஒன்றில் வேலை பார்த்து வந்தவர். கடந்த ஏப்ரல் மாதம் இவர் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை இன்ஸ்டாகிராமில் பழகி 5 வருடமாக பழகியதில் காதல் திருமணம் செய்து கொண்டார். இந்த வழக்கில் அவரது தந்தை, அதாவது விஜயஸ்ரீயின் தந்தை 2 கார்களில் வனராஜன் மற்றும் மணிகண்டன் சரவணன் ஆகியோருடன் சேர்ந்து தனுஷின், அதாவது திருமணம் செய்து கொண்ட தனுஷின் தம்பியை அழைத்து சென்றிருந்தனர். இது கடத்தல் வழக்காக திருவலங்காடு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு இதில் சம்பந்தப்பட்டவராக ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி எம்எல்ஏ, கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கின்ற ஜெகன்மூர்த்தியையும் இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றனர். இதனால் சனிக்கிழமை 2 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை பெரிய போராட்டமும் அந்த ஆண்டர்சன் பேட்டையில் அமைந்த அவரது வீட்டில் நடந்தது. இந்த நிலையில் ஏடிஜிபி மற்றும் புரட்சி பாரதம் கட்சி தலைவராக இருக்கின்ற ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என சென்னை நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று நீதிபதி முன்பாக இருவரும் ஆஜராகினர். இதில் நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை தற்பொழுது திருவலங்காடு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையிலான போலீசார் விசாரணை செய்து அவரை திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இது தற்போது பரபரப்பாக உள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைந்துள்ளது. தகவலுக்கு நன்றி பார்த்தசாரதி.